நம்ம தொகுதி வேட்பாளர். நான் தான் உட்கார்ந்தப்ப பேசிட்டு இருந்தேன், நீங்க கவுன்சிலரா இருந்தா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பக்கத்துல இன்னொரு கவுன்சிலர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது, எனக்கு இதை சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டு மாவட்டத்துல தான் இந்த பேரூராட்சி கவுன்சிலர் பெற்றிருக்கோம். ஒன்னு கன்னியாகுமரி தொகுதி, இது கன்னியாகுமரி மாவட்டம், என்னோட மாவட்டம் தென்காசி. நீங்க 5, நாங்க படி இப்பதான் தொடங்கி இருக்கோம் 1. சரி, ஒரு அந்த 5 வருஷம் இருந்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னா அண்ணன் ஒரு கணக்கு சொன்னாரு. உண்மையிலே என்ன நடக்கிற ஒரு கணக்கு, இங்க நாகர்கோவில் வேட்பாளர் சொல்லிட்டு போனார்ல, அது மாதிரி ஒரு கணக்கு சொல்லி இவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னாரு. நான் அதான் அக்கா கேட்டேன், நீங்க இவ்வளவு சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 24 லட்சத்தை கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில கொடுத்திருக்காங்களே அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அக்காவுக்கு விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. இப்ப நான் சிரிக்கிறதா வாழ்த்துறதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 24 லட்சத்தை போட்டு ஒரு மக்களின் உறுப்பினர் சொந்த பணத்தை போட்டு அரசு பள்ளிக்கூடத்தால் தரம் உயர்த்திருக்காங்க. உண்மையிலே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தூக்கல தொங்கி இருக்கணும். விருது கொடுக்க கூடாது. ஒரு அரசு பள்ளி மக்களின் ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தரோட காசுல செஞ்சுதான் அதை உலகத்துல சான்றிதழ் பெற்ற பள்ளியா மாத்திருக்காங்க. நீங்க அமைச்சரா இருக்கிறது உண்மைனா, நீங்கள் அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டிற்குரிய எல்லா அந்த பள்ளிகளையும் இப்படி தரம் உயர்த்திருக்கணுமா வேண்டாமா? சரி, மாடலுக்கு எங்க அக்கா ஒன்னையால் செஞ்சு கொடுத்ததுல அதுக்கப்புறமா மூதேவி அறிவு வந்திருக்கணும்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் அது வாங்க அவார்டு வாங்கிக்கங்க. இவங்க 15 பள்ளியை தரம் உயர்த்தினவரு, எங்க அக்கா ஒரு பள்ளியை தரம் உயர்த்தினாங்க, அவங்க இவருக்கு அவார்டு. இந்த அவார்டை நான் எப்படி நினைக்கிறது தெரியுமா? எங்க அக்கா கொடுத்துருக்காங்க, தம்பி இங்க வா, அமைச்சர்னா இப்படி தரம் உயர்த்தணும், அப்படி பாத்துக்கோ அப்படின்னு எங்க அக்கா கொடுத்ததா நான் கருதுறேன். அக்கா அண்ணங்கிட்ட வாங்குற அளவுக்குலாம் அப்படியெல்லாம் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? எங்க ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படிதான் சொல்லியிருக்கணும். மகிழ்ச்சி ஆன்சி சோபாராணி அவங்க சொந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. இந்த நிலை எங்களுக்கு முதல் தெரிய வரல. அவரோட செலவழித்த 24 லட்சத்தை நாங்கள் திருப்பி தருகிறோம். இந்த பள்ளி மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளையும் அரசு தரம் உயர்த்திருக்கு, இத்தனை கோடி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இது அரசு, அது அமைச்சர். அதை விட்டுட்டு ஒண்ணுக்கு அதை 10 ரூபா ஒரு கோப்பையை வந்து கொடுத்துட்டு அதையும் பத்திரிகையில படம் எடுத்துக்கிட்டோம் மூதேவி. இது அரசாங்கம், இதுக்கு நாங்க வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எங்க ஒரு பேரூராட்சியில ஒரு சாதாரண கவுன்சிலரா இருந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு கவுன்சிலரா இருக்க கிட்டத்தட்ட 24 லட்சத்தை சம்பாதிச்சா ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் வார்டு மெம்பர் 25 லட்சத்தை சம்பாதிட்டான் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்துற காலத்துல சொந்த பணம் 24 லட்சத்தை அதுல போட்டிருக்காங்கன்னா, இப்படிப்பட்டவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வரக்கூடிய வாய்ப்பு வந்தா இந்த தொகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிற மக்கள் யோசித்து பார்க்கணும்.